என்ன வாபரால விஷயங்கள வைடிங்க இல்ல புதாவே அவளே கட்டிலே அவளே ஆளு நடிச்சாயா தெரியலமா நீங்களே சொல்லுங்கம்மா. கல்பட்ட கையில் யாத்திரமா
வேகமா பேசுறா. ஆத்தா கோவமா இருக்காங்களா? ஏன் புடிச்ச மணி எத்தனை மணிடா? தலைக்கேத்துறா. அம்மா சொருவு நான்தாம்மா. என்ன சொல்லுறா? என்ன சொல்லுறா? என்ன சொல்லுறா? கேட்டாத. எழுதிட்டு வரவா? மாமா நான் உனக்கு ஆட்டுறேன்மா. என்னடா? உனக்கு என்ன ஆச்சுல? என்ன ஆச்சுல? என்ன ஆச்சுல? ஏம்மா, உனக்கு நான் காட்டுறேன்மா. இந்தாத்தா. கழுப்பத்தாம்மா. ஆ வாய் திறக்காதம்மா. கோழி தான் குடுத்தாச்சு. அப்புறம் திரும்பி நான் வேணும். கோழி பத்தாதுடா. குஞ்சு வேணுமா? குஞ்சு வச்சிருக்கியா? உணவு அப்படி உலகத்துக்கு அடியிலே இவளை யாருதான் இருந்தாயா? அப்படி இப்படி ஆளலாம். இது ஆளதானே ஆள முடியாது. சட்டன் முட்டன் சண்டை முண்டன். ஓடி வந்தா. சண்டை புண்டன். ஏய் முத்துல முத்துறாக. ஆமா. அப்படி தும்பாசூரன் சிம்பாசூரன் ஓடி வந்தான். ஓடி வந்தாரோ அப்படி வந்த அவருடைய உமையோட ஆடவள் சுத்தத்துக்கு நில்லையா? சித்தம் நில்லையா? குத்தத்துக்கு இல்லடா. குத்தத்துக்கு இல்ல. அப்புறமா தாயனோ தாயே தருணா அதேதான். ஏசுநாதர் வந்துகிறார் என் மேல. ஏசுநாதர். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ். சோபியா அக்பர் அல்லாஹ் சொல்லு. அக்பர் அல்லாஹ். ஓவர் அல்லாஹ். உதவி அப்படி வந்த தும்பாசூரன் சிம்பாசூரன் ஆமா. ஓடி வருகிறாரோ உமையோட ஆடவள் அவனிடத்திலே சுத்தத்துக்கு நின்று சொல்லுங்க. சண்டை சண்டை. சண்டை அமர். அப்படி உத்தரவுக்கு முடிகிறாரோ அவனோட பட்டவள் வரத்தை பெற்றால் என்ன வரும்? என்ன வரங்க பேசுறீங்க? யாராலையும் அழியாத வரங்கள் வேண்டும். அப்படி என்று பலத்தை பெற்று யாராலையும் அழியக்கூடாது. ஆமா. எதுக்கு? ஜோடி மூலமா பிறந்தவர்களாலே யோனி மூலமா பிறந்தவர்களே எனக்கு அழியா வரத்தை பெற்றவன் இந்த தும்பாசூரன் சிம்பாசூரன். அப்படி வரத்தை பெற்று என்னிடத்துல யுத்தத்துக்கு ஓடி வந்தான். அப்படி யுத்தத்துக்கு வரக்கூடிய தேவரெல்லாம் லோன் படுத்தினான். யுத்தத்துக்கு வரக்கூடிய நேரம் தேவரெல்லாம் பார்த்தார்கள். ஐயோ 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 அபயோ என்றார்கள். அவன் சொன்னாங்க அபய குரல் விட்டார்கள். அப்படி அபய குரல் பார்த்தால் உமையவள் அவனை கொண்டு ஜோடி மூலமா பிறக்காத வர்றாரு. உமையவள் ஜோடி மூலமா பிறந்தவனா அவனை என்று யுத்தத்தில் சபராகத்தை செய்து அபயா என்று உருவாக்கினான். யார் தெரியுமா? அவன்கிட்ட பேசின்னு இருக்கியா? யாரு? அதோ புள்ளில இந்த காய்ச்சி போய் தண்ணி வரல 2 நாள் கிடந்தாலும் செவிட போய் சாராயத்தை குடிச்சு வந்தான். உண்டியில எடுக்கலாமா? நான் வாமுனே உமையவள் ஆலயத்தில் இருக்கும்படியாக உண்டியில எடுக்கலாமா? எடுக்க கூடாதுமா. நான் எடுத்தேன். நான் எடுத்ததான் உண்மை. அதுல பாதி அவனுக்கு குத்தம்மா. யார் எடுத்தா? பஸ்ல எடுத்து தவறு தானே. எடுத்து தவறுதாம்மா. யார் எடுத்தா? சாப்பாடு வழியிலம்மா. உமையவள் ஆலயத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொன்னவனி ஒண்டிதான்டா. நம்ம ஆலயத்துல ஒரு சில கோயில்ல தான் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பொங்கல் போடுறாங்க. இப்ப எந்த கோயிலும் போடவே மாட்டேங்கிறாங்க. எந்த கோயில்ல போடலன்னு உனக்கு தெரியும். கும்பாபிஷேகம் நடந்துல இருந்து அன்னதானம் பண்றாங்க. கூழ்ல வேப்பிலை போட்டு கூழ்ல வேப்பிலை போட்டு கசமா வேப்பிலை போட்டு கசமா அப்படி சும்மாசோரன் கொண்டு அப்படி கொண்டவன் காலம் அவையோ 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 என்றதும் ரத்தபீசன் ஓடி வந்தான். ரத்தபீசன் ஓடி வந்தான். ரத்தபீசன் ஓடி வந்த உடனே அந்த ரத்தபீசனை வெல்லவோ கொல்லவோ என்னால் இயலவில்லை. மறுபடியும் என்ன செஞ்ச அண்ணா கண்ணா நாரா
நாராயணா கோவிந்தா என்று ஆ அப்படி சொல்லக்கூடிய காலம் ஆ. சங்கா உண்டால் மாளக்கூடியவன் ஆமா. அப்படி என்று எங்க அண்ணன் தெரிவித்தார் ஆ. அது வார்த்தையை கேட்டு ஆமா. மறுபடியும் ரத்த பீசல கொண்டு ரத்த பிசை கொண்டு ரத்த பீச இல்லடா ரத்த பிசை நான் ஐதமா சொல்றேன் ரத்த பீசல் ஆ அப்படி கொல்லக்கூடிய காலம் ஆ ஆ. ஆ அப்படி எனக்கு என்ன ஆச்சு தெரியுமாடி ஆச்சு? எனக்கு பிடிவாடியே. தாயே உனக்கு அண்டமலிங்கம் அம்மா தாயே உனக்கு ஆதிசிவன் தேவி அம்மா உனக்கு அழகின்றேன். நீ குரல் கேட்டு வருமா அண்டமலிங்கம் அம்மா தாயே தாயே அப்படி இருக்கக்கூடிய காலம் ரத்த பீசலை கொண்டு கொன்று உமையவளுக்கு பித்துவரி பிடித்து விட்டது ஆமா பித்துவரி பிடித்த உடனே ஆ மறுபடியிடத்திலே ஆ உமையவள் ஆடவள் ஆ சாபத்தை நீக்க வேண்டும் நிக்க வேண்டும் ஆ அப்படி என்று ஆ. பரமனிடத்திலே எத்தனையோ முறை வாதாடி பார்த்தேன் ஆ ஆ சரி சொல்லுங்கம்மா என்னது எவ்வளவு முறை எடுத்துரைத்து ஆ, எங்க வரா? கொடுத்த சாபம் கொடுத்ததுதான் எங்க போறீங்க வேணாடா. ஆ சொல்லுங்கம்மா கொடுத்து சாபம் கொடுத்ததா என்றார் ஆ. அவரிடத்தில் ஆ இவர் ஆடவள் உமையவள் ஆடவள் ஆ. எத்தனையோ முறை வாதாடி வாதாடி ஆ ஆ. ஆ அந்த பரமனிடத்திலே நான் உங்க சாபத்தை ஷிஃப்ட் வந்துட்டா கொடுப்பேன். ஷிஃப்டா வந்துருதா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அப்படி ஆ. உமையவளானவள் ஆ. வாதாடு ஒரு காலம் ஆமா. வேதத்தை கொடுப்பது ஆ. வேதத்துக்கு வேதத்தை கேட்பது ஆ. தினந்தோறும் ஆ. வேதத்துக்கு வருது பிரமன் பரமன். சாபத்தை கொடுப்பது ஆ. சக்தி வருதா ஆ. சிவன் பெருதா ஆமா. சிவன் பெருதா ஆ. சக்தி வருதா ஆமா. அப்படி இருவருக்கும் வாக்குவாதம் வந்து விட்டது ஆ நாரதர் ஓடி வந்தா ஓடி வந்தா ஆ. ஆ. பேரா பேரா. சக்திதா பெருது என்று ஆ நாரதா ஆ சிவன்தா பெருது என்றா ஆமா சக்தி வருதா சிவன் பெருதா. ஆ. பாட்டி ஆ. சக்திதான் பெருது என்றா ஆ தாத்தா தாத்தா. சிவன்தான் பெருது என்றா ஆ. இது ஒரு இடத்திலையும் நாரதர் சொல்ல சொல்ல. அப்படி தேவர் எல்லாம் பார்த்தார்கள் ஆ. உலகத்திலே பாமர மக்களுக்கு சண்டை என்றார் ஆ. உங்க தாய் தந்தை சொல்வது ஆமா தாய் தந்தைக்கே சண்டை என்ன ஆ. பாமர மக்கள் எங்க போவாங்க ஆ அப்படி என்று சாரையடி போக சொல்ற மாதிரி அப்படி என்று பாமர மக்கள் கேட்கவும் தேவர் எல்லாம் பார்த்தார்கள் ஆமா. இருவருக்கும் நடின சபைக்கு உண்டாவினார்கள் ஆ நடின சபை நட்டினே சபைனா நடின சபைனா ஆ நாட்டம் ஆடக்கூடியது நடன சபை ஆ அப்படி நடன சபை உட்பண்பனை ஆ. இருவரும் தோத்து கழிப்பு இல்லாத ஆ. நடனத்தை போட வேண்டும் ஆ. தேவர் எல்லாம் ஒப்புக்கொண்டார்கள் ஆமா பார்த்தார் உமையவர் ஆமா என்னடா இது ஆ என்னடா இது இவர் நமக்கு சமமாக ஒரு புத்தம் செய்வதா ஆமா சிவனை மிஞ்ச வேண்டும் ஆ சிவனோடு நம்ம சக்தி தான் ஆட வேண்டும் ஆமா. சக்தியை செய்தவராக இருக்க வேண்டும் ஆ. அப்படி என்று எனக்கு மனதிலே ஒரு கருத்து ஏற்பட்டது ஆ அப்படி ஏற்படக்கூடிய காலம் பார்த்தால் உமையவள் ஆ. சிவனே பெரிது சக்தியே பெரிது ஆமா. சக்தியே இல்லைன்னா உலகமே கிடையாது என்று பாமர மக்களுக்கு உணர்த்த வேண்டும் ஆ, ஆமா. என்ன பண்றவன் ஆ சொல்றது கேரமா அப்படி சொல்லக்கூடிய காலம் ஆ. சக்திதான் இருந்து பாமர மக்களை உணர்த்த வேண்டும் ஆ. அப்படி என்று உமையவளை கருது ஆ. உமையவளால் பட்டவர் ஆமா. ஆ. நடனத்தை தொடங்கினார் ஆ. நடன சபையை ஏற்படுத்தி ஏற்படுத்தி பரமனாரை ஏறி நின்றார் ஏறி நின்னார் உமையவளானவள் ஏறக்கூடிய காலம் காலம்
அண்ணா ஆவ். தேவர்களே ஆ, இந்த நடன சபையில யார் ஒருத்தர் முந்தி முதலா இறங்குறார்களோ இறங்குறார்களோ. அவங்களே தோற்றங்கள் எப்படி யாரு முந்தி முதலா மேடை விட்டு இறங்குறாங்களோ அவங்களே தோத்தவர்கள். அப்படி என்று சபை முன்பாக சபையோர்களை சொல்லிவிட்டு ஆ, அப்படி நடனத்தை தொடங்கினோம். அப்படி நாட்டில் தோற்று கழிப்பில்லாத ஆமா. இவனும் சத்தியமாக ஆ. உலகத்தின் கண்ணீரே ஆ. தேவர் அறிய ஆமா. மூவர் அறிய ஆ. நடனத்தை தொடங்கினோம் காலம் ஆ. இருவருமாக சதிமதிமாக நடந்தோம் ஆடினோம் காலம் ஆ. பார்த்தார் எம்பெருமா ஆ. உலகத்தில் பெண்ணானவள் தோற்று பேசிவிட்டார் ஆ, உலகத்தில் பெண்களே அடக்க முடியாது ஆமா. அப்படி என்று தெரிவித்து ஆமாங்க. தன்னுடைய நாடத்தால் பார்த்து ஆ. தன் காது குண்டலமானது கீழே விழ ஆ. அதை காலால் எடுத்து மாற்றினா ஆ. யார் மாற்றினது பரமசிவன். ஆ, எம்பெருமான் நாராயணன் அதை மாட்டவும் பார்த்தார் மைத்துனார் பரமகடவுள் பார்த்தார் இது ஒரு நாட்டியம் தானே அப்படி என்று நன்றாக அறிந்து காலை மேலே அப்படி ஆடக்கூடிய காலம் என்னடா ஒப்ப மாதிரி அப்படி காலத்திற்கு பரமநாதன் ஆடக்கூடிய காலம் பார்த்தாலும் உமையவள் இவளும் காலத்திற்கு ஆடினார் தேவரெல்லாம் தலைக்கு கொடுத்தார் ஏண்டா குடிச்சாங்க என்ன ஊர்ல பரமசிவன் காலத்துக்கு காலத்துக்கு ஆடினார் ஆடக்கூடிய காலம் பார்த்தாலும் உமையவள் காலத்திற்கு தூக்கக்கூடிய நேரம் தேவரெல்லாம் தலைக்கு கொடுத்தார்கள். ஆமா. அவன் பரமநாதன் ஆடுறாருல ஆமா. கேட்டா காலம் தூக்குறான் அவன் ஏன் தூக்குறான் உமையவள் தூக்குவார் அவர் ஆம்பளை தூக்குவாருமா பெண்ணாடவள் தூக்க கூடாது அப்படி என்று தேவரெல்லாம் தலை குறையவும் தலை குறைந்து கொடுத்து எனக்கு ஐரு வந்துருச்சு வெக்க வந்து விடுது பெண்ணாடவள் காலத்துக்கு ஆடினா தேவரெல்லாம் தடவுகிறார்கள் ஓட்ட பெருகடியா வீட்டுக்கு சென்று பிரவச்சல் ஆடை விட்டு வருகிறேன் சட்டம் போடுறாரா உமையவளே சட்டை போட்டவனுக்கு ஜட்ஜி போட தெரியாதா? சட்டம் போட்டவனுக்கு சட்டி போட தெரியாதா? அப்படி உமையவளானவள் பிரவச்சல் விட்டு வரேற்று மேலே விட்டு பொன்னம்பல மேல விற்கிறாரு பார்த்தால் உமையவர் நம்ம தங்கா இறங்கி விட்டார் என்று ஓடி வந்தார்கள். எம்பெருமான் நாராயணன் ஓடி வந்தார் கைப்பிடித்து கட்டினார். தங்கா சட்டம் போடுறது யாரு உமையவளே சட்டத்தை போட்ட நீயே தவறலாமா அப்படி என்று தெரிவித்தார் எம்பெருமான் நாராயணன். பார்த்தா தேவர்கள் எல்லாம் கைக்கு காலத்தில் இறங்கிட்டார்கள். உமையவள் கோபத்தை அடக்க முடியவில்லை. உமையவளே செய்தவள் உலகெங்கு பரப்ப வேண்டும் அப்படி என்று மனதிலே நினைத்திருந்தது. கைக்கு காலுக்கு விளங்கிட்டு ஈசானி மொழியில் அப்படி அடக்கக்கூடிய அப்பவும் எனக்கு கோபத்தை அடக்க முடியல. அந்த அடைத்து சங்கிலியால கட்டில் ஓடுற அந்த சங்கிலியோடு ஆகாயத்துமாக பறந்து அப்படி பறக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தாரு உமையவன். பார்த்தால் எம்பெருமான் நாராயணன் அண்ணா எனக்கு பசி தினந்தோறும் எனக்கு ஒரு விரைவான வீச வேண்டும். விவசாயத்தை வீட்டுக் கொண்டா நான் என்னுடைய பசியானது அடங்கும் அப்படி என்று தெரிவித்தேன். சிதம்பரத்தில் நான்கு வீதியிலும் உனக்கு அதோ பார் ஈசானி மூலை சிதம்பரம் ஈசானி மூலையில ஒன்னு அடக்க முடியாத காலம் உனக்கு தினந்தோறும் ஒரு நடவாடை வீசும் அதை புசிச்சுக் கொள்வாயாக அப்படி என்று அண்ணன் சொன்ன வார்த்தை பிரகாரம் அப்படி வார்த்தை ஏற்று உமையவள் எதுல அமர்ந்து வர இவள் சிங்கத்து மேல் ஏறுவாய் யாரு அப்படி பிள்ளைவட எல்லையிலே மயான கரையில் ஈசானி மூலையிலே கைக்கும் காலுக்கு விளங்கிட்டு பிள்ளைவடை காலில் அடைத்தார்கள். அப்படி அடக்கக்கூடிய உபயவளானவள் அப்படி அடைத்தாலும்
அப்படி பாடத்து வாரத்துக்கு ஒரு பிழை ஆ. பிழைவாட விசும் ஆ. அந்த வலை ஏற்று ஏத்து தில்லைவாடை காலியாக காலியாகவும் எனக்கு ஒரு நாள் ஒரு நாள் சென்னை விடு வீடு அப்படி என்று எங்க அண்ணனை கேட்டேன். கேட்டீங்க. ஆ. ஆ. அப்படி கேட்கக்கூடிய நேரம். ஆ. மாசி மகத்தன்று மாசி மகத்தன்று. ஆ. உமையவளே கைக்கு காலுக்கும் அந்த வீட்டை பூட்டை உடைத்து அந்த கடற்கரையில சென்று ஆ. அப்பதானே என்ன அன்னைக்கு விளங்கி விடுறேன். அன்னைக்கு ஒரு நாளைக்கு விடுதலா ஆமா. எங்க வேணாலும் போய் வரலாம். எங்க வேணா போயிட்டு வரலாம். ஆமாங்க சொன்ன எங்க வேணா எங்க போயிட்டு வரலாம். வேணாலும் சென்று காலையில வரலாம். பீச்சியா ஆமா. சில்லூர் பீச்சியா அது பக்கத்துல ஓட்டி அப்படி இப்படி சுத்திட்டு வரலாம். அப்படி இருக்கக்கூடிய நேரம் அந்த ஒரு நாள் தினம் உமையவளுக்கு விடுதலை சென்று அன்று மட்டும் நம்ம கங்கை சென்று நீராடுவது. ஆ. அப்படி நீராடக்கூடிய காலம் காலம் உமையவள ஆடவள் ஆ. உலகெங்கும். ஆ. ஏன் இந்த உருவம்மா ஏன் இந்த உருவம் அம்மா? பரமனிடத்திலே ஆ. வேதத்தை கேட்குது. ஆ. வேதம் என்ன ஏதன்னா ஏன் பரமனை போய் கேட்டேன். ஆ. நான் பக்கத்துல அடிந்தடி தாக்கடக்கு நோக்கடக்கு 4 அடியார்கள் இருக்குமே. என்னது? தாக்கடக்கு நோக்கடக்கு ஆ. 4 அடியார்கள் உங்க அருகாமையில் இருக்குமே. எங்களை கேட்டாயா? எனக்கு தண்ணி எடுக்க போயிது. 3 மணி கேள்றா. போயிடுச்சு. ஆ. 4 அடியார்கள் இருக்குமே. ஆ. தாதி பெண்கள் ஆ. உங்களை கேட்டிருந்தா ஆ. ஏன் உங்களுக்கு இந்த உருவெல்லாம் ஆ. நாங்க அருகாமையில் இருக்கிற உங்க தாதி பெண்ணு தானே ஆமா. அப்படின்னு கேக்குறாயா? ஆ. வேதம்னா என்ன? ஆ. ஏன் பரமனை போய் கேட்டேன்? அதான். என்ன கேட்க வேண்டியதானே ஆ. அப்படின்னு கேட்கறான் புள்ள. ஏமா சந்தேகம்னா யாரை கேட்கணுமோ அந்த அவங்களை கேட்டாதான் அந்த சந்தேகம் தீரும். சந்தேகம் தீரும். ஆ. வேதம்னா என்னன்னு கேக்குறியா? ஏய், முட்டை முந்தியா கோழி முந்தியா? முண்டதான் முந்தி. வேகமா பேசி அடிச்சு கட்ட மண்டை உடைச்சிரும். உடைக்காத. ஏய், ஆ. என்ன முந்தி? முட்டைதான் முந்தி. அப்ப அந்த முட்டை எங்கிருந்து வந்திருக்கணும்? கோழில இருந்து வந்திருக்கணும். ஆ. ஆ. கோழிதான் முந்தி. கோழிதான் முந்தி. அப்ப அந்த கோழி எங்கிருந்து வந்திருக்கணும்? தான் வந்திருக்கணும். அப்ப அந்த முட்டை எங்கிருந்து முட்டைதான் வந்திருக்கணும்? முந்தி. அப்ப கோழி எங்கிருந்து கோழி தான் வந்திருக்கணும்? முந்தி. அப்ப கோழி எங்கிருந்து வந்திருக்கணும்? தெரியாது எனக்கு. சரி, அது போகட்டும். விதை முந்தியா மரம் முந்தியா? வேததான் முந்தி. அப்ப அந்த விதை எங்கிருந்து வந்திருக்கணும்? மரத்துல இருந்துதான். அது மரம் எங்கிருந்து வந்திருக்கணும்? வேதையில இருந்து. அது விதை எங்கிருந்து வந்திருக்கணும்? மரத்துல இருந்தா. மரம் எங்கிருந்து வந்திருக்கணும்? பத்தாயிரம். மரத்துல மாமா மரதாம முந்தி. அப்ப அந்த மரம் எங்கிருந்து வந்திருக்கணும்? வேததாம முந்தி. அப்ப அந்த விதை எங்கிருந்து வந்திருக்கணும்? இவரு கேள்வி அவர் சொல்லுவார் பண்ணு. வா சொல்லு வா. ஏய், ஆ. என்ன தெரியுமா தெரியாதா? தெரியாது. சரி, அது போகட்டும். மாமியா முந்தியா மருவா முந்தியா? ஒரு வீட்டுக்கு என்னமா மாமியாதான் முந்தி. சாதாரண கேள்வி, இதுக்கு போய் பதில் தெரியாதா? மாமியாதான் முந்தி. மாமியார் தான் முந்திய. அப்ப அந்த மாமியா ஒரு காலத்தில் மருமகளாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கணும். மாமாதான் முந்தி. அப்ப அந்த மருமக யார்கிட்ட வந்திருக்கணும்? மாமியாதான் முந்தி. அப்ப அந்த மாமியா ஒரு நேரத்துல மருமகளாக வந்திருக்கணும். மாமியாதான் முந்தி. அப்ப அந்த மாமியா கிட்ட வந்திருக்கணும். அவ்வளவுதான் போய் கேட்கணும். அவ்வளவு இரு. ஏமா ஏன் சந்தேகம்? 2 பேரையும் கொண்டாந்து கொண்டு வந்து நிறுத்துங்க. சரி. வாங்க. எங்க போய் யாரை போய் கேட்க போறா? மாமியா மருமக. 2 பேரும் நிறுத்து. நான் கேட்கறேன். யாருக்கு ஏமாத்தணும்? ஒரு டைம் பேசினா அந்த ஆளு பாரு. நூறா? கேப்பே? பேசினா அந்த ஆளு பாரு. கேப்பு உடனே எடுத்து வந்தா? ஒண்ணு பண்ணு. தள்ளிவிடு. என்ன பண்ணாடி? ஒரு காலம். அடி வாங்கின்னு அப்படியே செவிட்டு சொல்லியான்னு ஆமா. மூக்குல அடிக்காதமா, டைம் சரியில்லை. கேட்டா? கீழே விட்டுருவான். ஏய், ஆ. ஆ. என்னது? மூஞ்சி அடிக்காம வரும்ல. சாணி சீரி மூஞ்சில் அடிச்சிருமா? ஏய், அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே உமையவள் உமையவள் அப்படி விதமான குறைபாடு இல்லாது வேதத்தை கேட்பது, வேதத்துக்கு பிரம்மன் சாபத்தை கொடுப்பது, காளியாகவும் காட்டேரியாகவும் எனக்கு சாபத்தை கொடுப்பது. சாபமா குடுக்குறாங்க இத்தனையுமா? அப்படி சாபத்தை ஏற்று அந்த சாபத்தை துளைத்து மறுபடியும் பரமனுடைய இடமாக செல்வது. பரம வேதத்துக்கு பதில் தெரியாதெல்லாம் சாபத்தை கொடுக்கல. ஆமா. ஏன் எங்கெல்லாம் அதர்மம் தலைவிரித்து ஆடுதோ அந்த அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலநாட்ட வேண்டும். உமையவளுக்கு உலகெங்கும் பேர் புகழ் உண்டாக வேண்டும். அப்படி என்று பரமனானவன் நினைத்து நயத்தால் பார்த்து அப்புறம் தாண்டா சாபத்தை கொடுப்பாரு. அப்புறம் அந்த சாபத்தின் பிரகாரம் போய் பொண்ணா போற, காளியா போற, நிலியா போற, விரிச்சா போற, பேயா போற, விசேஷா போற,
அப்படி வேதத்தை கேட்பது தினந்தோறும் எங்களுக்குள்ள சஞ்சலாட்டம். ஆமா, அப்படி சஞ்சலாட்டத்து உடனே உமையவளை அழைத்தா என்ன வைத்தா தம்பா வருவாங்க. பம்பை உடுக்கை, பம்பை உடுக்கை, பம்பை உடுக்கை என்னடா உடுக்கை இல்லடா உடுக்கை பம்பை உடுக்கை. இவளுக்கு பம்பா வாத்தியங்கள் முழங்கு. அப்படி வேதத்தை கேட்டு இப்ப என்ன உருவம் எங்கிருந்து இருக்கிற அப்படின்னு உனக்கு தெரியுமா? முயவளானவள் உலகத்தின் கண்ணிலே ஆதிலே தோன்றினாள். ஆதிலே தோன்றி இது இந்த உலகத்தை உமையவள் தான் படைத்தார். ஆமாமா, ஒரு முட்டை வடிவத்துல முட்டையா படைத்து இந்த உலகத்தின் கண்ணிலே பாமர மக்களை உண்டு பண்றாள். அப்படி பாமர மக்களை படைக்க வேண்டும். விதமான குறைபாடு இல்லாது இந்த உலகத்தின் கண்ணிலே நடப்பட ஊர்வன பரப்பட அனைத்து ஜீவ வேதங்களையும் இந்த உமையவள் படைக்கிறாங்க. அப்படி படைக்கக்கூடிய காலம் இந்த உமையவள் உருவத்தை கொண்டிருக்கிறது. இது என்ன உருவம்? அக்கால பரமேஸ்வரியாகும். அப்படி இருந்தாலும் இப்ப நான் எங்க அமர்ந்திருக்கேன்? எல்லா உருவத்துல அமர்ந்திருக்கேன். தெரியுமாடி உனக்கு? இவன் கள்ளி கட்டி எல்லை இல்லாது அனாந்தரமான கனகத்தில் அதோ அமர்ந்திருக்கிறே செங்கல் மேடையாக அமர்ந்திருக்க. அப்படி அமர்ந்திருந்தாலும் யாரு வருவா யாரு போவா என்னாலே ஒண்ணுமே எனக்கு ஒரு விளக்கேற்றது கூட நீதி கிடையாது இந்த கனகத்தில். அதனால இருண்ட வனமாகவும் ஒரே கனகமா இருக்குது. அனலானது வீசுகிறது. அது மட்டுமா காக்கா கைவிடும் குருவிகள் எல்லாம் என் மேலே கழிந்து அசுத்தமாக இருக்கிறது. அப்படி அசுத்தமாக இருந்தாலும் இந்த அசத்தை போக வேண்டும். யாராவது ஒரு நாட்டு அரசனா இருக்க வேண்டும். எனக்கு அழைத்து ஒரு புனப்பெண் வேண்டும். உமையவள் நினைத்து கொண்டே அமர்ந்திருக்கும் அந்த செங்கல் மேடையில. யார் வரா யாரு பாக்குறாரு அப்படி பார்த்திருந்தாலும் அது எரிகிறது. என்னது? அக்கினி சட்டி. அக்கினி. அப்புறம் அவனுக்கு தெரிஞ்சதுதான் அவன் சொல்லுவான். அதோ எரிகிறது கபாலம். கபாலம்னா என்ன? கபாலம்னா என்ன? ஏன் அப்படி வந்தது? ஏமா அது எரியுது அப்படின்னு கேக்குறியா? நுர்காசுரப்பட்டவன் நுர்காசுரப்பட்டவன் பரமனிடத்திலே ஒரு வரத்தை பெற்றான் கடுமையாக. என்னென்ன வரம்? என்னமா என்னென்ன வரம் சொல்லுமா? எனக்கு தெரியாதுமா. முதல் வரம் யோனி மிளமா பிறந்த ஆடவர்களாலே எனக்கு அழியாத வரத்தை வேண்டும். அழியாத வரம்.
அது மட்டுமா இரண்டாவது வரம் எந்த உருவத்தை நினைக்கிறனோ அந்த உருவம் எனக்கு வர வேண்டும். எந்த உருவத்தை நினைத்தாலும் அந்த உருவமாக நான் மாறணும். அந்த உருவம் வர வேண்டும். ஆமா, நினைக்கின்ற உருவம் வர வேண்டும். மூன்றாவது என்ன கேட்டான் தெரியுமா? என்னமா? இதோ இடமாத்துல அமிர்திருக்கிறாளே உமா பார்வதி உலகெங்கும் புகழ் பெற்றவளா, அழகில் சிறந்தவளா அந்த அம்பா. ஆமா, அப்படியாப்பட்ட அந்த உமையவள் எனக்கு மனைவியாக வர வேண்டும். அப்படி என்று பரமனை கடுந்தவமா செய்து 3 வரத்தை பெற்றான் உருவாசுரன். ஆமா, அப்படி வரத்தை பெறக்கூடிய காலம் அப்படி உமையவள் ஆனவள் பரமனை விடுத்து நந்தவனம் நதிக்கரை மலர்களை பறித்துக் கொண்டு இருக்கும் போது அந்த வழிமார்க்கமாக நுருகாசுரன் ஓடி வருகிறான். பார்த்தான் முருகாசுரன், இதோ இருக்கிறாளே உமா பார்வதி என்று நன்காக அறிந்தான். அவன் பரமன் போல் வேடம் கொண்டான். பரமன் போல் வேடம் கொண்டு இந்த உமா பார்வதி கிட்ட அவன் பரமன் போல் ஓடி வந்தால் காமத்தோடு ஓடி வந்து அழைக்கிறான். பார்த்தாலும் உமையவன் என்னடா பரமனிடத்திலே இடபாகத்தை விட்டு இப்பதான் வந்தோம். இவன் அதுக்குள்ளே பரமன் போல் ஓடி வருகிறானே. இவன் பரமனாக இருக்க முடியாது. உமையகள் நாணத்தால் பார்த்தாங்க. அப்படி பார்க்கக்கூடிய நேரம் அவன் உருகாசுரன் அறிந்து அவன் இடத்திலே யுத்தத்துக்கு நிற்கிறான். சண்டை நிற்கக்கூடிய காலம் அவனை வெல்லவோ கொல்லவோ என்னால் இயலவில்லை, முடியவில்லை. கண்ணா, நாராயணா, கோவிந்தா, வெகுந்த வாசவா, கேசவா, பிதாம்பரவாயா கண்ணனை கூப்பிடுறேன். பார்த்தாரு கண்ணன் ஓடி வருகிறான். தங்கா, உன்னால் மாறக்கூடியவன், உன்னால் அழியக்கூடியவன். அவனுடைய உதரமானது ஒரு துளி பூமியிலே பற்றிட்டான். 1000 கோடி துர்காசுரன் உருவாகுவான். அதனால உன்னுடைய நாவானது 7 முறை நிலச் செய்து அவனுடைய உதரமானது பூமியிலே சொட்டாத வண்ணம் அவன் சிரசை கொய்து கையிலே கபாலமாக ஏந்திக்கொள். அது பேர் தான் பிரம்ம கபாலன்னு பேரு. பிரம்ம கபாலம். அப்படியே அந்த கபாலத்தை போயிருந்தா போ. அம்மா காலைல இட்லி சாப்பிடுவானா? என்ன போய் எடுக்க சொல்ற? அதனால பாக்குற 4 பேர் பார்த்தாலும் அறிவாளிகள் சபை. அப்படி அறிவாளிகள் சபையில இந்த கபாலத்தை எடுக்கும் போது கோவிந்தா என்றாலே கோடி பாவம் தீரும். உங்களுடைய பிள்ளைங்க படிக்கல, குடும்பத்துல ஒத்துமை இல்ல, நல்லது நடக்கல, அது மாதிரி குடும்பத்துல ஏதாவது துன்பம் உள்ளவங்க, பிள்ளைங்க வயசுக்கு இல்ல, பிள்ளை படிக்கல, திருமணம் ஆகல, அப்படி உங்க கஷ்டத்தை நினைச்சு கோவிந்தா என்றாலே கோடி பாவங்கள் கோடி புண்ணியங்கள் சேர்ந்து சேரும். அது மட்டும் கிடையாது, இந்த எல்லையில எத்தனை தெய்வங்கள் இருக்கோ அத்தனை தெய்வமும் இப்ப இந்த தெருக்கூத்துல இருக்கு. அதனால அதுக்குதான் தெருக்கூத்துன்னு பேரு இந்த கலைக்கு. அதனால இந்த கவாத்தை எடுக்கும் போது கோயிலாப்படி அது தலை ஊத்து.